ஏப்பா நான் என்ன ஃபாரின்கா போறேன்? வரவங்கிட்ட எல்லாம் நான் பிச்சை எடுக்க போற விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. அவசரப்படாத. வெங்கட்ராமன் ஒரு கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆனவன். ஆனா இப்ப 4 வருஷமா he is a professional beggar. தொழில்முறை பிச்சைக்காரர். கிட்னி திருடுற கும்பல பிடிக்கிறதுக்கு தானே இந்த வேஷம் போட்டுருக்கீங்க. வெரி குட் மேடம், வெரி குட் மேடம். நீங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இருக்க வேண்டியவங்க மேடம். நீங்க இந்த கிட்னி திருடுன கும்பல பிடிச்சதுக்காக உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மென்ட்ல அவார்ட் கொடுக்க போறாங்க மேடம். சரி. ஆமா, வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே நடந்தான். இப்ப என்ன வாங்கி வாங்கி நடக்கறான்? பிச்சை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ வேஷம் போடுறாங்கயா. வாங்க. வரேன். வாங்க உட்காருங்க. மீரா, மீரா இங்க வா. என்னப்பா யார் இவரு? எனக்கு ரொம்ப வேண்டியவர். வழியில பார்த்தேன், வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். வெளியில போனா சும்மா வர மாட்டீங்களா? ஓசியில காப்பி அடிக்கிறதுக்கு யாரையாவது இழுத்துட்டு வந்துடுறது. ஏங்க உங்களுக்கு என்ன வீடு வாசல் இல்லையா? இவர் கூப்பிட்டாருன்னு கூடயே வந்துடுறதா? ஐயா சாமி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க. என்ன மீரா, எங்க ஓசியில காப்பி கிடைக்குன்னு அலையறவரா, இல்ல சோத்துக்கு வழி இல்லாம சுத்துற அன்னாடம் காட்சியா, எப்போ எங்க இளவழுன்னு காத்துட்டு இருக்க பரதேசியா, இல்ல வேற வழி இல்லாம ஒவ்வொரு வீடா போய் கையேந்தி நிற்கும் பண்ணாடியா? ஐயா சாமி, உன் பொண்ணே தேவையில்ல, நான் வரேன். இன்னும் உங்களை பத்தி நான் முழுக்க சொல்லி முடிக்கலையே. மீரா, இவர் பெரிய ஜோசியர். இவர் பேரு குண்டலகேசி. இவர் சொன்னா அப்படியே நடக்கும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பெரிய தொழிலதிபர்கள் இவருடைய கிளைண்ட்ஸ். அதெல்லாம் சரி, இங்க எதுக்கு வந்திருக்கிறாரு? என்னம்மா நீ, அப்பேற்பட்டவர் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனேயே அவருடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிருவார். இவ்வளவு ஏன், வர வழியில ஒரு டீ கடையில ஒருத்தரை பார்த்து, ஏய்யா நீ கண்டக்டர் தானே அப்படின்னு கேட்டார். அவன் அப்படியே ஆடி போயிட்டானே. நிஜமாவா? ஆமா, அவன் கண்டக்டர் ட்ரெஸ்ல இருந்தான். இல்லம்மா, இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. அம்மா, நான் ஒருத்தர் முகத்தை பார்த்து சொன்னேன்னு வச்சுக்க, அது கரெக்டா நடக்கும். அது மட்டும் இல்ல மீரா, ஒரு படத்தோட கதையை கேட்டா போதும், அந்த படம் ஓடுமா ஓடாதா, எவ்வளவு கலெக்ஷன் ஆகும், எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவாரு. அப்படியா? ஐயாங்க, சில மெகா சீரியல் எல்லாம் ஜவ்வா இழுத்துட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எப்பங்க முடியும்? அந்த கேள்வி ஒண்ணுதாம்மா எங்க ஜோசி உலகத்துக்கே பெரிய சவாலா இருக்கு. யாராலையும் சொல்ல முடியல. நம்ம முகத்தை பார்த்து கூட பலன் சொல்லுவாரா? அதுக்கு தானே இவரை கூட்டிக்கிட்டு வந்தேன். சமீபத்துல நமக்கு எல்லாமே நஷ்டமா நடந்துகிட்டு இருக்கு. புதுசா மிக்ஸி வாங்கினோம், 10 நாள்ல கெட்டு போயிடுச்சு. வேலைக்காரி 10 புடவையை திருடிக்கிட்டு ஓடிட்டா. நல்லா பூத்துக்கிட்டு இருந்த ரோஜா செடி கருகி போயிடுச்சு. இதெல்லாம் ஏன்னு கேட்கறதுக்கு தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்தேன். மீரா, இதுக்கெல்லாம் காரணமே உன் ஜாதகம் தான். அது என்ன பண்ணிச்சு? போன ஜென்மத்தில் நாம பண்ண பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்திலையும் தொடரும். அதை ஒத்துக்கிறியா? ஆமா. அதான் உன் விஷயத்தில் நடக்குது. நல்லது கெட்டதுன்னு 2 விதமா கர்மா இருக்கு. ரெண்டையும் தனித்தனியே அனுபவிச்சானுங்கிறது விதி. அதுதான் உன் விஷயத்துல இப்ப நடக்குது. எங்களுக்கு புரிய முடியா, கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்களேன். மீரா, போன ஜென்மத்துல நீ பெரிய கோடீஸ்வரி. அப்ப நான் பெரிய கோடீஸ்வரன். அப்ப நீ இவளுக்கு அப்பாவே இல்லை. பார்த்து மேய்ச்சி வயிற்று கழுவிக்கிட்டு இருந்த. ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாய் மாதிரி தெருவில் அலைஞ்சுக்கிட்டு இருந்த. கேட்காமலே இருந்திருக்கலாம். மகாராணி மாதிரி நீ இருந்த. ஒரு பயலுக்கு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். யாராவது வாசல்ல வந்து அம்மானு பிச்சை கேட்டா கல்லால் அடிச்சு அவங்களை விரட்டி இருக்க. போன ஜென்மத்துல தெரியாம நடந்தது, அதுக்கு இப்ப என்ன? அந்த பாவம் தான் இப்ப உன்னை ஆட்டி படிக்கும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இது நாளாக நாளாக டெவலப் ஆகி கடைசியில உன்னை கொண்டாந்து சந்தியில நிக்க வச்சிருக்கு. கவலைப்படாத, நீ பண்ண பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன? அப்ப மீரா யாரையெல்லாம் விரட்டி அடிச்சாலோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த ஜென்மத்துல சோறு போடணுமா? அவங்க இந்த ஜென்மத்துல எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ யாரு கண்டுபிடிக்கிறது? நீங்க ஜோசியரா அவர் ஜோசியரா? கொஞ்சம் மீரா, நான் சொல்ற பரிகாரத்தை கேட்டு நீ பயப்படக்கூடாது. ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு நாள் நீ பிச்சை எடுக்கணும். நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? ஆமா மீரா, போன ஜென்மத்துல நீ பிச்சை எடுக்க வந்தவங்களை கல்லால் அடிச்சு விரட்டி இருக்க. ஒரே ஒரு நாள் நீ பிச்சை எடுத்தே ஆகணும். என்னது ரொம்ப கொடுமையான பரிகாரமா இருக்கு. உங்களை கூட்டிக்கிட்டு வந்ததே தப்பா போச்சு. என்னை கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நிஜமாவே உன் பொண்ணுக்கு இப்ப பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். மீரா, ஆனானப்பட்ட சிவபெருமானு திருவோடு எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கல, திருப்பதி போறவங்கலாம் பிச்சை எடுக்கல, அத மாதிரி நினைச்சுக்கிட்டு பிச்சை எட. ஏங்க, நான் வேணா எங்க அப்பா கிட்ட பிச்சை எடுக்கிறேன், அவர் வேணா 1-2 போட்டா பத்தாதா? அது தப்பு, அது கூடாது. தெருவில் நின்று பிச்சை எடுக்கணும், 4 பேர் காசு போடணும். அது மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, உன் பாவம் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடும். ஏங்க, சமூகத்துல நான் ஒரு கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் போய் பிச்சை எடுத்தா கேவலமா இருக்காது?
மீரா, நீ கெட்டப்ப வேணா மாத்திக்க, ஆனா பிச்சை எடுத்தே ஆகணும். ஏன்பா குண்டலகேசி, இவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் ஆகிற வரைக்கும் பிச்சை எடுக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இல்ல மார்னிங் டு ஈவினிங் எடுத்தா போதுமா? ஏன் உங்களுக்கு இந்த ஆசை? நீங்க இப்படி கேட்க போக அவர் 1000 ரூபாய் குறையாம பிச்சை எடுக்கணும்னு எதையாவது சொன்னா யார் அவஸ்தைப்படுறது? அமௌண்ட் முக்கியம் இல்ல, ஏன்னா இது பசிக்காக எடுக்கிற பிச்சை இல்ல, பரிகாரத்துக்காக எடுக்கக்கூடிய பிச்சை. வாயை திறந்து அம்மா பிச்சை போடுங்கன்னு கேட்டா போதும். காலையில 6 மணிக்கு கிளம்பு, சாயந்தரம் 6 மணிக்கு திரும்பி வந்துரு. ஏன்பா தெருவில் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்தா போதுமா? இல்ல சிக்னலா போய் பிச்சை எடுக்கணுமா? நான் பிச்சைக்காரி ஆவறதுக்கு முன்னாடி கொலகாரி ஆவறது நிச்சயம். மீரா, நான் சொன்னதை அலட்சியம் பண்ணாத, இதுதான் பரிகாரம், இதை செஞ்சிடு. நீ ஏமா அதே நினைச்சுக்கிட்டு இருக்க? போய் தூங்கு. நான் எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன கேடு? பிச்சை எடுக்கிறது நானு, எவனோ ஒருத்தன் வந்து என்ன குழப்பி விட்டான். முடியலன்னா விட்டுடு. ஜோசியக்காரங்கள் எவ்வளவோ விஷயங்களுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வேளை உடையல. ஐயோ, உடைஞ்சிடுச்சு. என்னம்மா என்னாச்சு? இல்லப்பா, நான் தினம் தான் இந்த கப்பை தொடச்சு வைப்பேன். அது என்னமோ இன்னைக்குன்னு பார்த்து கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. அருமையான ஐட்டம், யாரோ கிஃப்டா கொடுத்தது. என்னம்மா இது? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். என்னம்மா அது? விளக்கு ஏத்திட்டு தீக்குச்சியை அணைக்காமலா போடுவாங்க? நல்ல வேளை இதோட போயிடுச்சு. பெருசா தீ பிடிச்சிருந்தா? தினம் நான் விளக்கு ஏத்திட்டு குச்சி இப்படித்தானே போடுறேன், இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி? வா உட்காரு. மீரா, மீரா. என்னப்பா இது யாரு தெரியுதா? என் ஃப்ரெண்டு வெங்கட்ராமன். ஏதாவது இத்து போன கிழவனுல புடிச்சிட்டு வரதுக்காக தெரு தெருவா சுத்திட்டு வருவீங்களா? யார் இது? கைரேகியா நாடியா? நான் ஐயா சாமியோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். சரி என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ பிச்சை எடுக்க போறதா சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏப்பா, நான் என்ன ஃபாரின் கப்பா போறேன்? வரவங்கிட்ட எல்லாம் நான் பிச்சை எடுக்க போற விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. அவசரப்படாத. வெங்கட்ராமன் ஒரு கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆனவன். ஆனா இப்ப 4 வருஷமா he is a professional beggar. தொழில்முறை பிச்சைக்காரர். என்னது? ஆமாமா, எனக்கு 2 பிள்ளைங்க, 2த்துக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சேன். ஆனா என் 2 மருமக பொண்களும் என்ன மதிக்கிறதே இல்ல. கையில காசு இருந்தா தானே மதிப்பாங்க.
முதல்ல இல்லாத தொழில் எது அப்படின்னு யோசிச்சேன். பிச்சை தான், தைரியமா இறங்கிட்டேன். ஏங்க பாக்குறதுக்கு எவ்வளவு டீசென்ட்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நானா வேணும் நாம அந்த தொழில இறங்கினேன் இல்லையே. ஒரு நாள் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தப்போ மழை வருதான்னு கையை நீட்டி பார்த்தேன். அந்த பக்கமா போனவன் ஒரு 5 ரூபாய் காயினை போட்டான். வெறுங்கைக்கு 5 ரூபா போடுறாங்களே, விஸ்தாரமா செஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சேன். தைரியம் வந்தது. ஃபுல் டைமா இறங்கிட்டேம்மா. ஏங்க ஏற்கனவே உங்க மருமக பொண்ணுங்க உங்களை மதிக்கிறது இல்ல, நீங்க இந்த மாதிரி பண்ணா எப்படி மரியாதை கிடைக்கும்? இப்போ ரொம்ப மரியாதை. டெய்லி கலெக்ஷன் எண்ணி அவங்க தான் பேங்க்ல போடுறாங்க. எப்படியோ காசு வரணும் அவங்களுக்கு, அதானே? மீரா, சில பேர் சொல்லிடுவாங்க இந்த தொழிலுக்கு பிச்சை எடுன்னு. பட் பிச்சை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லமா. சில பேர் போடுவாங்க, சில பேர் விரட்டி அடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்காம சம்பாதிக்கணும். ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? சிக்னல் தாமா என் ஏரியா. ஒரு ரெட் சிக்னலுக்கு 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்துல வண்டி நடுவுல பூந்தேன்னா 5 ரூபா சம்பாதிச்சிடுவேன். 1 ஹவருக்கு 30 வாட்டி ரெட் சிக்னல் விழும். 2 நிமிஷத்துக்கு 5 ரூபான்னா 1 ஹவருக்கு 150 ரூபாமா. சில பேர் 20-30 போடுவாங்க, அப்போ ஜாஸ்தி கிடைக்கும். என்னங்க இது, பேங்க்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கணக்கு போட்டு வேலை பாக்குறீங்க? இல்லன்னா தொழில் தொங்கிடுமா. ஒரு சிக்னலுக்கு 500 ரூபா. முடிஞ்ச உடனே அடுத்த சிக்னல். இப்படியே 6 சிக்னல் போனா சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது 3000 ரூபாய் எடுத்துட்டு போவேன். சாப்பாடெல்லாம் வீட்டுல இருந்து ஹாட் பேக்ல கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே. நாளையில இருந்து நீங்களும் போறீங்களா? நானும் ரெடி பண்ணி தரேன். மீரா, நீ பிச்சை எடுக்க தயங்கறதா ஐயா சாமி சொன்னான். தப்பே இல்லம்மா, தைரியமா இறங்கு. நீ ஒரு நாள் தானே பிச்சை எடுக்க போற, அதுவும் பரிகாரத்துக்காக. டே ஐயா சாமி, நீயும் கூட போயேன்டா. ஏண்டா, நானும் கூட போயிட்டேன்னா முதல்ல 1 ரூபாய போட்டு யார் போனிய தொடங்கி வைக்கிறது? பெரிய ஷோரூம் ஓபனிங் நீங்க தொடங்கி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தானப்பா. மீரா, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நந்தன சிக்னல் பக்கம் தான் இருப்பேன். அந்த பக்கமா வந்தா மீட் பண்ணு. அப்புறம் பிச்சை எடுக்க குழந்தைங்க வேணும்னா பெரிய சாமி கிட்ட ஆர்டர் பண்ணு, அவன் குழந்தைங்களை சப்ளை பண்ணிடுவான். மீரா, நாளைக்கு வளர்ப்புற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுடு, ஓஹோன்னு வருவ. மீரா, எங்க சொல்லு. அம்மா தாயே. மீரா, என்னம்மா நீ காலையில எழுந்த உடனே பிச்சை எடுக்க போகணும், இப்படி கண்முழிச்சு உடம்ப கெடுத்துக்கலாமா? போய் படுத்துக்க. நான் காலையில ஃளைட் பிடிச்சு ஃபாரின் தானே போறேன். எத்தாலே எழுத்து இதுல என்ன கலர் கட்டுறதுன்னு சொல்லுப்பா. நீ என்ன கல்யாணத்துக்கா போக போற? பிச்சை எடுக்கத்தானே போக போற. இருக்கிறதுக்குள்ள ஒரு மட்டமான புடவை எடுத்துக்க, அங்கங்க கிழிச்சு விட்டுக்க, தலையில மண்ணவாரி அரைச்சுக்க, முகத்துல கரிய பூசிக்க, கை விரல் எடுக்கல எல்லாம் டீ தூள போட்டுக்கிட்டு ஒரு துணியை சுத்தி கட்டிக்கிட்டு ஈரம் பண்ணிக்க. ஈ முக்கியம், பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கும். 4-5 பிச்சைக்காரிகளை விசாரிச்சு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த அப்படி இது கெட்ட கேட்டுக்கு 20 ரூபா. 20 ரூபா கொடுத்து இதை வாங்குனீங்களா? ஒரு பிச்சைக்காரன் ரோட கிராஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அவன் கையை பிடிச்சி இந்த பிளாட்ஃபாரத்துல இருந்து அந்த பிளாட்ஃபாரத்துல கொண்டு விட்டுட்டு அவன் கையில இருந்து இதை நான் பிடிங்கிட்டு இந்த பிளாட்ஃபாரத்துக்கு வந்துட்டேன். இந்த அப்படி இத கையில எடுத்துக்கிட்டு வரேன். இத பார்த்த உடனே ஒரு 10 ரூபா நோட்டை டக்குன்னு போட்டுட்டான். அவ்வளவு சென்டிமெண்டான தட்டு. இந்த பரிகாரம் மட்டும் முடியட்டும், உங்களை பர்மனண்டா நான் இதே கெட்டப்ல அலைய விடுறேன். மீரா, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. மீரா, பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. மீரா, ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க தான் மீராவா? ஆமாங்க. வர செவ்வாய்க்கிழமை பிச்சை எடுக்கிறதா நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க அப்பாவோட வாய கோணி ஊசியை போட்டு குறுக்கால தைக்கணும். ஊரு உளறி கொட்டிருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? நான் பிச்சைக்கார சங்க தலைவர், பேரு குபேரமூர்த்தி. நீங்க எங்க சங்கத்துல மெம்பர் ஆயிட்டு தான் பிச்சை எடுக்கணும். ஏங்க பிச்சை எடுக்கிறது கூட மெம்பர் ஆகணுமா? ஆமாமா, நீங்க சாதாரணமா பிச்சை எடுக்கிறதுக்கு 200 ரூபா மெம்பர்ஷிப். குழந்தைய கையில வச்சுட்டு பிச்சை எடுத்தா 400 ரூபாய். இதே உங்களை வண்டியில உட்கார வச்சுட்டு வேற யாராவது தள்ளிட்டு போய் பிச்சை எடுத்தாங்கன்னா 500 ரூபாய். ஏங்க இல்லாதனால தானுங்க பிச்சை எடுக்கிறான், அதுக்கு இவ்வளவு பணம் கேட்டா எப்படிங்க? ஏமா, நாளைக்கு பிச்சைக்காரங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாலோ இல்ல நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாலோ அதுக்கெல்லாம் செலவுக்கு பண்ண வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த அமௌண்ட். சரிங்க, ஒரு நாள் பூரா பிச்சை எடுக்கும்போது தம்படி பைசா கூட கிடைக்கலனா அதுக்கு உங்க யூனியன்ல இருந்து உதவி பண்ணுவீங்களா? எங்க சங்கத்தோட சட்டதிட்டங்களே நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நீங்க வேலை செய்யும் போது தான் மெம்பர்ஷிப்புக்கான பணம் கேட்போம்.
வேலை இல்லைன்னு வைங்க, கண்டுக்காம போயிட்டே இருப்போம். ஏங்க நான் ஒரே ஒரு நாள் தாங்க பிச்சை எடுக்கிறேன், அதுக்கு எதுக்குங்க நான் உங்க யூனியன்ல மெம்பர் ஆகணும்? எப்ப நீங்க கையில கப்பரை எடுத்து பப்ளிக்ல கமிட் ஆயிட்டீங்களோ அப்பவே நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இத பாருங்க, ஏமாத்தலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க ஆளுங்க மப்டியில பிச்சை எடுத்த மேனிக்கே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹலோ, அட முடியாதுன்னு சொல்லுப்பா. படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது, துட்டு ரிட்டர்ன் ஆகாதுப்பா. அது இல்லாம நம்ம யூனியன்ல 5-6 ப்ரொடியூசர் இருக்காங்களே, கராரா சொல்லி கட் பண்ணிரு. இத பாருமா, நாளை காலையில் ஸ்பாட்டுக்கு வந்து பணத்தை கட்டிட்டு பாத்திரத்தை எடுத்துக்க. பெஸ்ட் ஆஃப் லக். இந்த தொழில்ல இவ்வளவு சிக்கல் இருக்குதா? யூனியனே இல்லாத தொழில் எது? ச்சே, எல்லா வேலையும் விட ரொம்ப கஷ்டமான வேலை இதான்ப்பா. முன்ன பின்ன தெரியாதவனை பார்த்து பல்ல காமிச்சு தலையை சொரிஞ்சு காசு கேட்கறது ரொம்ப கஷ்டம். அடே மீராவா, அடையாளமே தெரியலையே. வெரி குட் வெரி குட். எப்ப என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஒரு நாள் இந்த வேலைக்கு வந்தியோ உனக்கு பெரிய லைஃப் பின்னாடி காத்துக்கிட்டு. மூடிட்டு போய், நானே யாரு பார்க்க கூடாதுன்னு தலையை குஞ்சு போயிட்டு இருக்கேன், வந்து மீராவான்ற பாய பா பா பா. மா தாயே மா மா. ஏய் சீப்பே, நான் உன்னை ஏதாவது கேட்டனடா? அதன நீ ஏன் வந்து என்ன விரட்டுறது? நான் இந்த வேஷத்துல இருக்காங்காட்டிக்கு உன்னை சும்மா விடுறேன். மவனை நாளைக்கு நீ என் கையில கிடைச்ச நாரிடுவேன் அம்மா. ஹலோ மீரா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது, நான் தான் வெங்கட்ராமன். அடங்கொன்னியா, என்னையா வேஷம் இது? இப்பதான் நந்தன சிக்னல்ல டியூட்டியை முடிச்சிட்டு நேரா ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறேன். இந்த கெட்டப்பட போனா கோயிலை விட்டு வெளியில வர்றவங்க நிறைய காசு போடுவாங்க. நீ இங்க பிச்சை எடுத்து முடிச்சிட்டு அங்க வந்துடுறியா? மூஞ்ச பாரியா சப்பாயா. ஆமா, வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே நடந்தான், இப்ப என்ன வாங்கி வாங்கி நடக்கிறான்? பிச்சை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ வேஷம் போடுறாங்கய்யா. ஏய், அங்க உட்காந்து நிக்கிறது யாருன்னு தெரியுதா? அட யாரோ பிச்சைக்காரிடா. அவ பிச்சைக்காரி இல்லடா, நாம தேடி நிக்கிறோமே அந்த முனியம்மா. ஏ ஆமா, தேனாம்பேட்டை ஆலிமன் கோயில் பக்கத்துல நம்மள்ட்ட பேரம் பேசினால ஞாபகம் இருக்கா? கரெக்ட். 2 கிட்னியும் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன்னு கேட்டால. அதான்டா, பணத்தை வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில படுக்கிற மாதிரி படுத்துட்டு ராவோட ராவா ஓடி போனவ அவ. டேய், நாம பிளான் பண்ணி எத்தனையோ பேருடைய கிட்னியை திருடி வித்திருக்கோம். ஆனா நம்மகிட்ட ஏமாத்திட்டு போனது இவ ஒருத்தி தான். இனிமே நாம ஏமாறக்கூடாது. இவள 4 போடு போட்டு தூக்கிட்டு போய் 2 கிட்னி எடுத்துட்டு தான்டா விடணும். வாடா, வாடா. இத பாரு, இவள தன இன்னைக்கு இவள விடக்கூடாதுடா. ஏய், உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தோம், இங்கதான் உட்காந்துக்கிறியா நீ? ஏய், என்னங்கடா என்ன வந்து மிரட்டுறீங்க? ஏண்டி 2 கிட்னியை தரேன்னு சொல்லி ₹1,00,000 வாங்கிக்கிட்டு ஆஸ்பத்திரியை விட்டு தப்பிச்சு ஓடனவ தானே நீ? என்னடா என்ன சொல்றீங்க? என்ன 10 வருஷமா கிட்னி திருடி வித்துனுகிற எங்க கண்ணிலே மன தூவின்னு போறியா நீ? ஏய் வாடி. ஏய், மேல கை வச்சுட்டா பிச்சு விடுவேன். விடுங்கடா, விடுங்கடா, சார் 10 வருஷமா இவங்க 2 பேரும் கிட்னி திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ ஏன் 2 கிட்னி வேணும்னு என்ன புடிச்சிட்டு போக பாக்குறாங்க சார். ராஸ்கல்ஸ், உங்களை மேடம், நீங்க மீரா இல்ல? இல்ல ஆமா, இல்ல ஆமா, நான் உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன் மேடம். இதென்ன மேடம் வேஷம்? இல்ல அது வந்து புரிஞ்சிருச்சு மேடம், புரிஞ்சிருச்சு மேடம். கிட்னி திருடுற கும்பலை பிடிக்கிறதுக்கு தானே இந்த வேஷம் போட்டுருக்கீங்க. வெரி குட் மேடம், வெரி குட் மேடம். நீங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவங்க மேடம். நீங்க இந்த கிட்னி திருடுற கும்பலை பிடிச்சதுக்காக உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவார்டு கொடுக்க போறாங்க மேடம். சரி, அப்ப நீ முனியம்மா இல்லையா? பெரியம்மா வாடா ராஸ்கல், வாடா. ஹாய், எதேச்சியா வேஷம் போட்டா கிட்னி கும்பலே எல்லாம் மாட்டிடுச்சு. அந்த பெரியவர் உண்மையிலேயே பெரிய ஜோசியக்காரர் தான். ஐயா, என் ஃப்ளைட் ஐ தடிச்சிருச்சு.
பாத்தீங்களா, நாம எதிர்பார்த்து செய்யற சில விஷயங்கள் பலன் கிடைக்காம போயிடும். எதிர்பார்க்காம செய்யற சில விஷயங்கள் திடீர்னு பலன் கிடைக்கும். வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஆச்சரியமானது. சந்தோஷமா வாழ்ந்து பாப்போம். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira